காரணம், சராசரியாக நாம் சிலரை நாள்தோறும் நினைப்போம், சிலரை வாரத்திற்கு ஒரு முறை நினைப்போம், சிலரை மாதத்திற்கு ஒரு முறை நினைப்போம், சிலரை வருடத்திற்கு ஒரு முறை நினைப்போம். சிலரை நினைத்தால் ஏன் இவனையெல்லாம் நினைக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் தலைவன் தந்தை பெரியாரை நாம் நினைத்து நினைத்து பெருமைப்பட வேண்டியதற்கு காரணம், நம்மை மனிதனாக இந்த மண்ணில் உழவு விட்ட மகத்தான தலைவன் பெரியார் மட்டும்தான். இன்றைக்கு இந்த தமிழ் சமூகம் மானத்தோடும் அறிவோடும் இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு காரணமாக தன் உழைப்பை, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி கடைசி வரை களம் கொண்ட ஒரே தலைவன் உலக வரலாற்றிலேயே தலைவன் தந்தை பெரியாரை தவிர வேறு எந்த தலைவனும் இந்த தமிழ் சமூகத்தை இப்படி காத்ததே இல்லை. மானத்தோடு வாழ வேண்டும் என்றால், அறிவோடு வாழ வேண்டும் என்றால் சராசரி மனிதனுக்கு அறிவு இருக்கிறது தான். ஆனால் அந்த அறிவை எப்படி பெரியார் விரிவு செய்தார் என்பது இருக்கிறது. இந்த பொது உடைமை தத்துவத்தை இந்த மண்ணிலே சொன்ன தோழர் ஜீவானந்தம், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூடும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா, என் தோழனே பசையற்று போனோமடா, பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாயெழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அழும் என்று தொழிலாளர் உழைப்பை சொன்ன தோழர் ஜீவானந்தம் அவர்கள் சொல்லுவார். இந்த மண்ணில் எவ்வளவோ புரட்சியாளர்கள் தோன்றி இருக்கின்றார்கள், ஆனால் மூளையோடு சிந்திக்க வைத்த முதல் புரட்சியாளன் பெரியார் என்று சொல்லுவார். எப்படி தெரியுமா? ஒரு முரட்டு பூதம், குருட்டு பூதம் இருந்தது. அது குருட்டு பூதம் மட்டுமல்ல, அந்த பூதத்திற்கு காதும் கேட்காது. அந்த பூதம் பல மலையாக தானியங்களை அறுவடை செய்து குவித்தது. ஆனால் அந்த பூதம் உப்பில்லாத கூழைத்தான் குடித்தது. அந்த பூதம் விதவிதமான ஆடைகளை நெய்து எல்லோருக்கும் கொடுத்தது. ஆனால் அந்த பூதம் கந்தல் கோவணத்தோடையே வாழ்ந்து வந்தது. அந்த பூதம் மாட மாளிகைகளை கட்டி பலருக்கு கொடுத்தது. ஆனால் கடைசி வரை ஓட்டை குடிசையிலேயே அந்த பூதம் வாழ்ந்தது. கல்லூரிகளை, பள்ளிகளை கட்டி எல்லோருக்கும் கொடுத்தது. ஆனால் கடைசி வரைக்கும் கையெழுத்து என்றால் என்னவென்றே தெரியாமல் அந்த பூதம் இருந்தது. பல பேர் அந்த பூதத்திடம் போய் சொன்னார்கள், முட்டாள் பூதமே, அறிவில்லையா, நீ உழைத்து உழைத்து கொடுத்து கொண்டிருக்க, எவனோ உண்டு கொழுத்து கொண்டிருக்கின்றானே என்று பல பேர் சொன்ன போது கூட அந்த பூதத்திற்கு அதை பற்றிய சிந்தனையே இல்லை. எல்லோரும் சொல்லி சொல்லி பார்த்து விட்டு போய்விட்டார். கடைசியாக ஒரு மனிதர் வந்து அந்த பூதத்தை பார்த்து, பூதமே உனக்கு அறிவில்லையா, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டார். அந்த பூதம் அப்பொழுதும் அமைதியாக இருந்தது. அந்த மனிதர் தான் உடனடியாக அந்த பூதத்துக்கு அருகிலே சென்று பார்த்தார். அவர் பார்த்தபோதுதான் அந்த பூதத்துக்கு என்ன நிலைமை என்று அவருக்கு தெரிந்தது. பூதத்தின் கண்களை, அதன் இமைகள் அதிகமாக வளர்ந்து மறைத்துக் கொண்டிருந்தன. எனவே அதால் பார்க்க முடியவில்லை. பூதத்தின் காதுகளுக்கு அருகிலே போய் அந்த மனிதர் பார்த்தார். பூதத்தின் காதுகளிலே குறும்பைகள், அழுக்குகள் அடைத்துக் கொண்டிருந்தன. எனவே அந்த பூதத்தால் கேட்க முடியவில்லை. அந்த மனிதன் மட்டும்தான் தன் கையிலே இருந்த அறிவு என்னும் ஆயுதத்தால் அந்த பூதத்தின் இமைகளை அறுத்து விட்டார். இப்போது பூதம் பார்க்க தொடங்கியது. அது காதுகளிலே இருந்த அழுக்குகளை எல்லாம் எடுத்து விட்டார். இப்போது பூதம் கேட்க தொடங்கியது. தான் உழைத்து உழைத்து கொடுத்து கொண்டிருக்க எவ்வளவு உப்பரிகளே வாழ்கிறானே என்ற சிந்தனை அந்த பூதத்துக்கு வந்தது. புரட்சி செய்தது, வென்றெடுத்தது என்று சொல்லிவிட்டு சொல்லுவார். இந்த பூதத்தின் மனநிலை இருக்கிறது. இந்த பூதத்தின் மனநிலையிலே தான் இந்த தமிழ்நாட்டில் தமிழன் வாழ்ந்தான். அவன் கண்களை மறைத்துக் கொண்டிருந்த இமைகள் இருக்கிறது. அந்த இமைகள் தான் கடவுள், மதம், சாஸ்திரம். அதற்கு அடுத்தவர்கள் காதுகளில் அடைத்துக் கொண்டிருக்கின்ற அழுக்குகள் இருக்கிறது. அதுதான் பார்ப்பான் இந்த இடத்தின் மீது சுமத்திய அந்த இழிவு. இந்த இரண்டு இழிவையும் துடைத்து நம்மை மனிதனாக்கிய தலைவனுக்கு பெயர் பெரியார் என்று தோழர் ஜீவானந்தம் சொன்னார். மூளையிலே போட்ட விலங்கை பார்த்து உடைத்த முதல் மனிதன் பெரியார். பெரியார் மூளையை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கவே இருக்காது. இன்றைக்கும் அறிவை சொன்ன தலைவன் பெரியார் தானே. பெரியாரின் சிந்தனையை தான் கவிதை வரிகளாக தந்த புரட்சி கவிஞர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இவை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கு எம்பெருமான் பெரியார் சொன்னதெல்லாம் இமயமலையா இல்லை என்று சொல்வது போல் எண்ணினோம், பின் தெளிந்தோம் என்று. இமயமலை இல்லை என்று ஒருவர் சொன்னார், எப்படி வியப்பாக இருக்குமோ அப்படி பெரியார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு வியப்பாக இருந்தது. ஆனால் உண்மை பிறகுதான் தெரிந்தது என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவார். எனவே இந்த உள்ளேயும் வெளியேயும் இந்த மனிதனை திருத்திய பெருமை தலைவர் பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அறிவு புரட்சி என்பது இருக்கிறதே, அதை இந்த மண்ணிலே சொல்லி சொல்லி தந்த தலைவர் பெரியார். பெரியாரை போல யாரும் அறிவை சொல்லி தந்ததே இல்லை. பெரியாரின் அந்த சிந்தனையில் கவிதையிலே சொன்ன புரட்சி கவிஞர் கூட ஒரு நகைச்சுவையாக ஒரு கதையை சொல்வார். என்ன கதைன்னா, இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கோகுலாஷ்டமி இப்ப சமீபத்தில் கொண்டாடி முடித்தார்களே கிருஷ்ணனை பற்றி. அந்த கிருஷ்ணனை பற்றி ஒரு கதையை நகைச்சுவையாக புரட்சி கவிஞர் பெரியார் மொழியிலே சொல்லுவார். மூளையை எப்படி நாம பயன்படுத்தணும். என்ன கதைன்னா, ஒரு கதா காலட்சேபம் பண்ணக்கூடிய ஒரு பார்ப்பனர் கிருஷ்ணனை பற்றிய வரலாறு சொல்வார். என் பகவான் மண்ணை எடுத்து வாயில போட்டு இருந்தான். அவங்க அம்மா யசோதா வந்துட்டால் உடனே பகவானை பிடிச்சி அடிச்சால் வாயை திறந்து காட்டுறான்னு சொன்னால் என் பகவான் வாயை திறந்து காட்டினான்.
யாரு பார்ப்பன சொல்லுவார். என்ன ஆச்சரியம் பார்த்தேன்னா, வாய பகவான் கிருஷ்ணன் திறந்த உடனே 7 லோகமும் அப்படியே தெரிஞ்சதுன்னா அப்படின்பார். உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்பாரு, 7 லோகமும் தெரியுமா? ஆமா 7 லோகமும் தெரியுமே. அப்படியே எல்லாமே தெரியுமா? எல்லாம் தெரியும்டா விஷ்ணு, ஒண்ணு கூட மிச்சம் இல்ல. யார் யார் என்னென்ன கலர் சட்டை போட்டு இருக்காங்கிறது வரைக்கும் தெரியும்டா. யார் அவர் சொல்லுவார். உடனே பக்கத்தில் கேள்வி கேட்டவர் சொல்லுவார், அப்படியா? அப்படின்னா இந்த லெட்டரு ஸ்டாம்பு ஓட்ட காசு இல்ல, பாரிஸ்ல 10ஆம் நம்பர் வீட்டுல இந்த லெட்டரை மட்டும் கொடுத்துட சொல்லுங்கன்னு சொல்லுவார். இதுதானே அறிவு. இந்த அறிவை இந்த மண்ணிலே விதைத்த தலைவன் பெரியார். இல்லனா மூலன்னு ஒண்ணு இருக்குன்னு ஞாபகம் இல்லாம தெரு தெருவாக அலைந்திருப்போம் வேணாம. இதை மாற்றிய தலைவன் பெரியார் இன்றைக்கும் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைத்து இங்க பேசிய போது மண்டல தலைவர் சொன்னதை போல இன்னைக்கு சாதிய தலைவன் எல்லாம் இந்த நாட்டிலே வந்து எந்த தலைவன் பெரியார் செல்வ சீமானாக பிறந்து அது செல்வ செருக்கோடு வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்து பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றால் ஏழை எளியவனாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை ஏற்றுக்கொண்டு இந்த ஏழை எளியவனாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து கதரைத்தான் உடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் சொன்னபோது கட்டளையை மறுக்காமல் பட்டு பீதாம்பர உடைகளை எல்லாம் கலைந்து விட்டு கதரை உடுத்திக் கொண்டதோடு மட்டுமல்ல தன் குடும்பத்து உறவுகளை கதர் உடுக்க செய்த பெருமையும் பெரியாருக்கு மட்டும்தான். சொன்னதை மட்டும் செய்பவர் அல்ல பெரியார். எதை சொல்கிறாரோ அப்படியே கடைசி வரை வாழக்கூடிய தலைவனுக்கு பெயர் பெரியார். இதைத்தான் தமிழ் தந்தை திருவிக்க சொல்வார். பெரியார் எப்படிப்பட்ட தலைவர்னா, பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இருக்கும் போது அவர் நடத்திய குடியரசு பத்திரிகையிலே அன்றைக்கு இருந்த வெள்ளை அரசாங்கத்தை பற்றி ஒரு கட்டுரை வெளியிடப்படுகிறது. அந்த கட்டுரைக்காக தண்டனை வழங்குவதற்காக வழக்கு நடக்கிறது. நாளைக்கு வழக்கின் தீர்ப்பு. இந்த தீர்ப்பை கேட்பதற்காக தந்தை பெரியார் வருகிறார். பெரியாரோடு தமிழ் தந்தை திருவிக்க வருகிறார். 2 பேரும் மயிலாப்பூர்ல உள்ள பாலசுப்ரமணிய பக்த ஜனசபை அப்படிங்கிற கட்டடத்துக்கு போறாங்க. கட்டடத்துக்கு போனா கட்டிடம் பூட்டப்படுகிறது. வெளியில 2 திண்ணைகள். இந்த 2 திண்ணையில ஆளுக்கு ஒரு திண்ணையில படுக்கலாம் என்று முடிவெடுத்து 2 பேரும் படுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரியார் அவர்கள் தன் சால்வை விரித்து விட்டு படுத்து விடுகிறார். திருவிக்க உட்கார்ந்து பார்க்கிறார். கொசு கடிக்கிறது. ஒரு கையில் கடிக்கின்ற கொசுவை அடித்தால் மறு கையில் கடிக்கிறது. அடித்துக் கொண்டே இருக்கிறார். பிறகு எப்படியோ ஒரு வாரம் கண்ணை மூடிக்கொண்டு படுக்கிறார். திடீரென்று தன் மேல் யாரோ தண்ணீர் தெளித்தது போல் திருவிக்க ஒரு உணர்வு. எழுந்து பார்க்கிறார். திருவிக்க சோ என்று மழை கடுமையாக பெய்கிறது. குடியிலே பயந்து போய் திண்ணை ஓரமாக நடுக்கிக் கொண்டு திருவிக்க உட்கார்கிறார். உட்கார்ந்து விட்டு எதிர்த்திணையை பார்க்கிறார். பெரியார் என்ன செய்கிறார் என்று. எதிர்த்திணையிலே கீழே சால்வை விரித்து படுத்திருந்த பெரியார் இப்பொழுது சால்வை எடுத்து போர்த்திக் கொண்டு நன்றாக தூங்குகிறார். புரட்டை விட்டு தூங்குகிறார். காலையில் விடுகிறது. விழுந்தவுடனே திருவிக்க கேட்கிறார் பெரியாரை பார்த்து, என்ன நாயக்கரே, ராத்திரி மழை பெஞ்சிச்சு தெரியுமா என்று கேட்கிறார். பெரியார் கேட்க, அப்படிங்களா, எனக்கு தெரியாதுங்களே சொல்லுகிறார் பெரியார். இதை சொல்லிவிட்டு திருவிக்க சொல்கிறார், இப்படி யாரால் இருக்க முடியும் தெரியுமா? இப்படி எந்த மனிதனால் இருக்க முடியும் தெரியுமா? தன் சுகம் மட்டுமென்று வாழாமல் இந்த மக்களின் சுகம் எதுவோ அதற்காக கடைசி வரை பாடுபட்டு வாழக்கூடிய எவனோ அவன் தான் இப்படி இருப்பான். அப்படி இருக்கின்ற ஒரே தலைவன் பெரியார் ராமசாமி என்று தமிழ் தந்தை திருவிக்க சொன்னார். அப்படி எளிமையோடு வாழ்ந்த தலைவர் பெரியார் தன் குடும்ப பெண்கள் இன்றைக்கு சொல்வது ஒன்று, தலைவர்கள் செய்வது ஒன்றாக இருக்கிறது. ஆனால் தலைவர் பெரியார் எதை சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். தன் குடும்ப பெண்களை இன்றைக்கு புரட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மேடையிலே முழங்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட பெரும் புரட்சி என்றால் உடனே பாரதியார் தான் சொல்வார்கள். பாரதியார் செய்த புரட்சி எதுவென்றால் தன் மனைவியின் தோல் மீது கை போட்டுக் கொண்டு பார்ப்பன வீதியில் நடந்தது மட்டும்தான். ஆனா பெண்ணை பெற்ற பெண்ணை விட இந்த பெண்ணை பேணி வளர்த்த தலைவன் பெரியார். பெண்ணுக்காக இந்த சமூக நீதி களத்திலே நின்று தன் குடும்ப பெண்களை முதலாக போராட்ட களத்துக்கு அழைத்து வந்த தலைவனும் பெரியார். இப்படி எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தலைவன் பெரியாரை இன்றைக்கும் கொச்சைப்படுத்தும் நோக்கத்தோடு பெரியார் எதையும் தமிழனுக்காக செய்யவில்லை, தமிழனுக்காக எதையும் செய்து முடிக்கவே இல்லை. திராவிடம் என்ற பொய்யை சொல்லி, திராவிடம் என்ற கருத்தை சொல்லி பெரியார் திருவிவாதம் செய்து இந்த நாட்டை எவனிடத்திலேயே அடகு வைத்து விட்டார் என்று அக்கில் கையை தூக்கி அக்கில் மயிரை காட்டிக்கொண்டு நாட்டிலே பேசக்கூடியவரெல்லாம் பேசக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிலையை எங்கள் தலைவர் ஆணையிட்டால் உடனடியாக மாற்றி காட்டக்கூடிய இளைஞர் பட்டாளம் எங்கள் கையிலே உண்டு. வன்முறை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் ஒருபோதும் எங்களுக்கு கிடையாது. உலகத்தில் தலை சிறந்த அகிம்சாவாதிக்கு பெயர் இன்றைக்கும் காந்தி என்று நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்தின் தலை சிறந்த அகிம்சாவாதிக்கு பெயர் பெரியார். காந்தி நடத்திய போராட்டங்களிலே வன்முறை நிகழ்ந்த வரலாறு வடநாட்டிலே உண்டு. ஆனால் என் தலைவர் பெரியார் நடத்திய போராட்டங்களில் வன்முறை நடந்த வரலாறு இதுவரை கிடையாது. ஆனா காரணம் என்ன? எதையும் அறிவுபூர்வமாக
அறிவு சிந்தனையோடு செய்ய வேண்டும் என்று தலைவர் பெரியார் எப்படி அந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தினாரோ அதே சிந்தனையோடு இன்றைக்கும் களம் கொண்டு கொண்டிருக்கிறது திராவிடர் கழகம். எனக்கு புதிதாக அரசியல் கட்சிகள், ஜாதி கட்சிகள் 2 பேர் சேர்ந்துட்டா உடனே எதை பற்றி பேசுகிறாங்க, கட்சி ஆரம்பத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நிலையிலே, இப்படிப்பட்ட கீழ்த்தரமான சிந்தனையிலே இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. நேற்றைக்கு கடவுள் சிலைக்கு கடவுளுக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்து அது ஒரு கால்வாய் வழியாக கீழே விழுவதை பிடித்து குடித்த தமிழர் இன்றைக்கு கொஞ்சம் மாறி கடவுள் சிறை விட்டு தன் அபிமான நடிகையுடைய கட்டவிற்கு பாலுக்கு பதில் பீரை ஊற்றி அது அதன் கால் வழியாக கீழே விழுவதை பிடித்து குடிக்கக்கூடிய மானக்கேடான நிலையிலே இந்த தமிழ் சமூகம் இருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தை திருத்த வேண்டிய சிந்தனையும் செயலும் இந்த பெரியார் இயக்கத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. பட்டம் பதவிகளுக்கு ஆசைப்படாமல் அரசியலுடைய பெரும் பண முதலாளிகளுக்கு அவர்களுடைய சிந்தனைகளுக்கு எதிர்மறையாக அறிவு கருத்துக்களை இன்றைக்கும் சொல்லக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் தான். தமிழ் தேசியம் பேசுவர்கள் பலவாறு பேசுகிறார்கள். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்பது, பெரியார் உங்களை பொறுத்தவரை இன்றைக்கு நீங்கள் சொல்வது கன்னடர் என்று பெரியாரே ஒத்துக்கொண்டு விட்டார். ஒருபோதும் பெரியார் நான் பச்சை தமிழ் என்ற நம்பு என்று சொன்ன வரலாறு பெரியாருக்கு கிடையவே கிடையாது. இந்த நாட்டில் எந்த தலைவன், எந்த மதவாதி, எந்த அரசியல்வாதி பிறந்தாலும் நான் சொல்வதை நம்பு 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 என்று சொல்லித்தான் இதுவரைக்கும் வந்திருக்கிறார்கள் தவிர பெரியார் என்ற அந்த ஒரு தலைவன் தான் நான் சொல்வதை நம்பாதே, சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் விட்டுவிடு என்று சொன்ன தலைவன் பெரியார் தான் இன்றைக்கும் இந்த மண்ணிலே. இந்த தலைவர் பெரியார் எப்படி இந்த தமிழ் சமூகத்தை திருத்தினார் என்றால் உங்களை பொறுத்தவரை கன்னடர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, இந்த தலைவன் பெரியார் தான். எங்கள் மீது உள்ள சூத்திரன் என்ற இழிவு இருக்கிறது, வேசி மகன் என்ற இழிவு இருக்கிறது, அந்த இழிவை இந்த உலகத்தில் எவனும் போக்க வரவில்லை என் தலைவன் பெரியாரை தவிர. அந்த தலைவன் கன்னடர் என்றால் கன்னடாக இருந்துவிட்டு போகட்டும், எங்கள் மானத்தை காத்த தலைவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் என்று எங்களுக்கு கவலை இல்லை, அவன் மட்டும்தான் எங்கள் தலைவன் என்ற பான உணர்விலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். காரணம் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய எல்லாருமே இந்த தமிழ் தேசியத்தை மேடையில் பேசும்போது மண்டல தலைவர் கூட சொன்னார், சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த சீபா ஆதித்தனார் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தார். ஆனா அவர் நடத்திய பத்திரிகைக்கு என்ன பெயர் வைத்தார் யோசித்து பாருங்க. தினத்தந்தி என்பது தமிழா, ராணி என்பது தமிழா, ராணி வாராந்தரி என்பது தமிழா? ஆனால் என் தலைவன் பெரியார் எந்த தலைவனை கொச்சைப்படுத்துகிறோ அந்த தலைவன் தான் காங்கிரஸில் இருந்தபோது குடியரசு என்று தமிழில் பெயர் வைத்த பெருமை என் தலைவன் பெரியாரை தவிர எவனுக்குமே இல்லையா? புரட்சி என்று பெயர் வைத்த பெருமை என் தலைவன் பெரியாருக்குத்தானே உண்டு. விடுதலை என்று சமூகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாடிக்கு பெயர் வைத்த பெருமை, உண்மை என்று பெயர் வைத்த பெருமை என் தலைவன் பெரியாருக்குத்தான் உண்டு. என் தலைவன் பெரியார் இந்த தமிழ் மக்களை தன் உறவுகளாக, தன் தாய் தமிழ் பிள்ளைகளாக நேசித்தார். எனவேதான் சாதியால் இருந்து கிடந்த, சாதியால் கீழே உள்ள பள்ளத்திலே கிடந்த சாதி என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நம்முடைய காமராஜரை ஆட்சி கட்டிலே கொண்டு வந்து அமர வைத்தார். பார்ப்பன ராஜகோபாலாச்சாரி குல தொழிலை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று, அந்தந்த சாதிக்குரியவர்கள் அந்தந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும். அதனால் பள்ளிக்கூடத்திற்கு போங்கள், அதனால் அவன் அப்பன் தொழில் என்னவோ அதை செய்யுங்கள், முடிவெட்டக்கூடிய மகன் முடிவெட்டட்டும், செருப்பு தைக்க மகன் செருப்பு தைக்கட்டும் என்று ஆணவத்தோடு பேசினாரே, அந்த ஆணவத்தை ஒழிப்பதற்காக இவர்கள் எதை இழிவு என்று சொன்னார்களோ அந்த ஒடுக்கப்பட்ட சாதியிலே இருந்த நம்முடைய காமராஜரை பச்சை தமிழ் என்று பெருமைப்படுத்தி, ரட்சகர் என்று பெருமைப்படுத்தி ஆட்சி கட்டிலே அமர அரும்பாடுபட்ட தலைவன் இந்த மண்ணிலே பெரியார். பெரியார் ஆட்சியிலே கட்டிலே அமர வைத்தவுடனே காமராஜர் வந்து கேட்டார், நீங்க இந்த ஆட்சி கட்டிலே அமர வைத்து விட்டீர்களே, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பெரியார் விரும்பி இருந்தால் எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு சராசரியாக ஒரு தேநீர் கடையிலே டீ ஆத்துகிற வேலை வாங்கி கொடுத்தால் கூட அதற்கு கையூட்டு பெறக்கூடிய காலத்திலே பெரியார் கேட்டிருந்தால் காமராஜர் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம், சொத்து வாங்கி கொடு என்று கேட்டிருக்கலாம், சுகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். இதையெல்லாம் கூட விட்டு விடுங்கள். பெரியார் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு இந்த கோழி பிரியாணி என்று சொல்வார்களே, எனக்கு அந்த பிளேட் பிரியாணி வாங்கி கொடு என்று கூட என் தலைவன் பெரியார் கேட்கவில்லை. பெரியார் கேட்டதெல்லாம் என் மக்களுக்கு படிப்பை கொடு என்று கேட்டார். என் மக்கள் என்று பெரியார் சொன்னது யாரை? அவருடைய கொண்டா கொடுத்தா அவருடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் அல்ல, இந்த தமிழ் சமூகத்தை சொல்லி சொன்னார், என் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு. படிப்பை கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு அவர் வரவில்லை என்று காமராஜர் வருத்தப்பட்ட போது பெரியார் சொன்னார், ஏன் என் தமிழக பள்ளிக்கூடம் வரலன்னா அவனுக்கு படிப்பு என்பதற்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவனுக்கு வறுமை தாண்டவமானது, அவனுக்கு உணவு பற்றாக்குறை எல்லாம் இருக்கு.
நாங்க நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்தோம். நீங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தா இன்னும் தமிழில் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று தலைவர் பெரியார் கேட்டார். கேட்டதை உடனே காமராஜர் செய்தார். இந்த மண்ணிலே பச்சை தமிழர் ஆட்சியை மலர வைத்த பெருமை கூட என் திராவிட இனத்தின் தலைவன் பெரியாரைத்தான் சாருமே தவிர வேற எந்த தமிழ் தேசியவாதியும் சாராது. இன்றைக்கு வரைக்கும் எந்த தலைவன் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்களோ அந்த தலைவன் தான் 1938 இந்தி திணிப்பு என்று பார்ப்பன ராஜகோபாலாச்சாரி இந்தியை கொண்டு வந்து புகுத்திய போது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் வாய்ப்புத்தி மௌனமாக இருந்த போது என் தலைவன் பெரியாதான் கோபமாக விழுந்தெழுந்து உடனே விடுதலை பத்திரிகையில் அறிக்கை விட்டு போராட்ட களம் அழைக்கிறது வா என்று தமிழிலே அழைத்து 500 பேர் மனு போட்டு அதிலே 100 பேரை தேர்ந்தெடுத்து திருச்சி உறையூரிலே இப்படி அஞ்சானந்தன் பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையிலே ஒரு தமிழர் பெரும் படையை அனுப்பி ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து கொண்டு போங்கள், இந்தியை ஒழிக்கும் வரை நம் பணி ஓயக்கூடாது என்று பெருமையோடு சொன்னார். அந்த படை நடந்தே வந்தது. 42 நாட்கள் கடும் மழை, கடும் புயல், கடும் வெயில் அத்தனையும் தாண்டி குழந்தை குட்டிகளை தங்கள் தோளின் மீது வைத்துக் கொண்டு பெரியவர்களும் தாய்மார்களும் நடந்தே வந்தார்கள். 42 நாட்கள் 100 பேரோடு தொடங்கிய அந்த மாபெரும் எழுச்சி பயணம் சென்னை கடற்கரை வந்து சேர்ந்த போது அதிலே திரண்ட மக்கள் தொகை 1.5 லட்சம் மக்கள். 100 பேரோடு திரண்ட தமிழ் மக்களை 1.5 லட்சம் மக்களாக மாற்றிய பெருமை தலைவர் பெரியாரைத்தான் சாரும். அந்த பெருமைக்குரிய தலைவர் மட்டும் இந்தியை விட்டிருந்தா எதிர்ப்பதற்கு ஆளே இல்லையே. ஆட்சி மன்றத்தில் உட்கார்ந்து இருந்த போது முதல்வராக இருந்த பார்ப்பன ராஜகோபாலாச்சாரி ரொம்ப இருமாப்போடு ரொம்ப ஆணவத்தோடு கூட சொன்னார், யார் இந்திய இந்த நாட்டில் எதிர்ப்பது? ஒரு கிழவனும் ஒரு புலவனும் இருக்கிறார் என்று சொன்னார்கள். யார் கிழவன்? தத்துவ தலைவர் தந்தை பெரியார் கிழவன். யார் புலவன்? நாவலர் சோமசுந்தர பாரதியார் புலவன். 2 பேர் தானே இருக்கிறாங்க. ஏன் இவர் கூச்சலிடுறீங்க என்று கேட்டபோது திராவிட செல்வம் சரியேட்டி பன்னீர்செல்வம் தான் உடனடியாக சூடாக அவருக்கு பதில் கொடுத்தார். பரவாயில்லைங்க, நீங்க சொல்றது உண்மைதான். இந்தியை எதிர்ப்பதற்காக என் தலைவன் பெரியாரும் புலவர் பாரதியும் இருக்கின்றாங்க 2 பேரு. ஆனா ஆதரிக்கிறது நீ ஒருத்தன் தான் இருக்கிற, அப்பையும் பெரும்பான்மை எங்கள் இனத்திற்கு தான் என்று சொன்ன பெருமை இந்த இயக்கத்துக்கு தான் உண்டு. இவைகள்தான் இந்த இந்தியை ஒழிப்பதற்காக கடும் முயற்சிட்டு நம்மை தமிழ் மக்களாக வாழ வைத்த பெருமை. அந்த நாட்டில் எவ்வளவோ தமிழ் மொழியில எவ்வளவு சிறந்த நூல்லாம் உண்டுங்கிறாங்க. தமிழ் மொழியில இல்லாத நூல்களே இல்ல. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, 10 பரிபாடல், நாலடியார், நான்மணி பெருகை, இன்னா 40, இனியவை 40, தார் 40, கலவை 40, 550, 550, திருவழி 50, திருமாலை 180, திரிகடுகம், ஆசாரக்கோவை, இந்நிலை, முதுமொழி காஞ்சி, ஏழாதி, கைநிலை, சிறுமத மூலம், சிலப்பதிகாரம், வளையாபதி, சிந்தாமணி, குண்டலகேசி இவை தாங்கி உலக பொதுவுரை திருக்குறள் என்று வரலாற்று சிறப்புமிக்க மொழியை இன்றைக்கு நீசமொழி என்று சொன்ன பார்ப்பாளை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே தலைவன் பெரியார் தான் இந்த மண்ணிலே தவிர வேற எந்த தமிழ் தேசியவாதியும் கிடையாது. பெரியார் தானே கேட்டார், என் தாய் தமிழ் மொழியை எப்படி நீ நீசமொழி என்று சொல்லலாம் என்று. கோயிலுக்குள்ளே தமிழ் மொழியை பாடலாம் என்ற சிந்தனை தோற்றுவித்த தலைவன் பெரியாரா இல்லையா? இதை விட விட்டு விடுது. இந்த நாட்டில் இந்த வடவர் ஆதிக்கம் பேசும்போது கூட இந்த பிள்ளையாரை கொண்டு வந்தது யாரெல்லாம் சொன்னாங்க. பிள்ளையாரை இன்றைக்கும் கொண்டு வந்து இங்கே மதவெறி சிந்தனை, மதவெறி தூபத்தை இன்றைக்கும் போடுகிறார்களே. அதுவும் கடற்கரை சாலையில கடற்கரை வழியா போகணும்னா பாரதி சாலை வழியா போனா கடற்கரை வந்து கூட திருவல்லிக்கேணியில. ஆனாலும் நாங்க ஐசூஸ் மசூதி வழியா தான் போவோம்னு சண்டைக்கு வரானே. மசூதி வழியா போகும்போது ஆபாச கூத்திடுறானே, பன்றிகளை ஓட்டி விடுறானே. இப்படிப்பட்ட இந்த சிந்தனையை மார்வாடிகளும் குஜராத்திகளும் பணம் கொடுத்து தோற்றுவிக்கின்றன. இந்த வடவர் ஆதிக்கத்தை இந்த மண்ணில் இருந்து அகற்ற மாநாடு போட்ட தலைவனும் இந்த மண்ணில் பெரியார்தான் மாநாடு போட்டார். பெரியார் புரட்சிபாக்கத்தில் உள்ள அது மார்வாடி கடையில துணி வாங்காதீங்கன்னு எங்க தோல் யாரையும் அடிக்கலாம் இல்ல. 4 தோல் எங்க தோல் 2 பேர் 3 பேர் போவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இது மார்வாடி கடை, நம்ம இனத்தை கெடுக்கக்கூடிய கடை, இந்த கடையில துணி வாங்காதீங்க தமிழர்கள் என்று கெஞ்சுவாங்கல்ல. கெஞ்சிய போது அந்த மார்வாடி ஆள் வைத்து அடித்தானே. அந்த மார்வாடிக்கு ஆதரவாக அன்றைக்கு யார் இருந்தா தெரியுமா? இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் தூக்கி பிடித்திருக்காங்களே. பல கட்சிகளை மாறி மாறி பதவிகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி போன மாப்பர் சிவஞானம். மாப்பர் சிவஞானம் தான் அதற்கு எதிராக மார்வாடி கடையில் துணி வாங்குங்க, அந்த கடை நல்ல கடன் சொல்லி துண்டறிக்கை கொடுத்து நம் தமிழர்களை அழித்தவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தட்டி கேட்ட தலைவன் பெரியார். திராவிடன் என்றால் நீங்கள் சொல்லுகின்ற எதிர்த்து அந்த பார்ப்பனர்களோடு அல்லது அந்த சாதியவாதிகளோடு அல்லது அந்த மதவாதிகளோடு கூட்டாக இருந்து தமிழர் சிந்தை அழிக்க நினைத்தவனுக்கு பெயர் இந்த நாட்டிலே தமிழ் தேசியவாதி.
ரயில் நிலையங்களில் பெயர் பகுதி தமிழ்ல இருக்கின்ற மேல எழுத்துக்கள், அந்த தமிழ் எழுத்துக்கள் மேலே உள்ள பெருமை இருக்கின்றது. அந்த பெருமை என் இயக்கத்தை தவிர இந்த மண்ணில் வேற எந்த இயக்கமும் செய்ய முடியலையே. என் தலைவர் பெரியார் போராடிய போராட்டம் தானே அந்த தமிழ் எழுத்து இன்றைக்கும் ரயிலிலே பலகையில மேல இருக்குது. என கீழே போயிருக்குமே. அந்த இந்தி எழுத்தை மேலே இருந்த இந்தி எழுத்தை என் தலைவன் ஆணை கேட்டு என் தமிழர்கள் எல்லாம் தார் பூசி அழித்த போது நல்லா தெரிய வேண்டும் என்று அதை மண்ணெண்ணை பூசி புடைத்து விட்டு விளக்கை பிடித்தவர்கள் தான் இந்த நாட்டில் தமிழ் தேசியவாதிகள். ஆனால் திராவிடம் பேசிய தலைவன் இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய சாதி இழிவை போக்க என்பதற்காக தன் வாழ்நாள் முழுக்க பாடுபட்டான். உலகத்தில் வேறு எந்த தலைவன் அப்படி பாடுபட்ட வரலாறே இல்லையே. 16 வயதில் பொது வாழ்க்கைக்கு முந்த தலைவன் பெரியார் 97 ஆண்டு 3 மாதம் 7 நாள் இந்த மண்ணிலே உயிரோடு வாழ்ந்தார். இறப்பதற்கு 3 நாள் முன்வரையில் கூட மாநாடு போட்டு தமிழன் சூத்திர இழிவை போக்க வேண்டும் என்று அதுவும் மாநாட்டிலே கடுமையாக பெரியார் பேசினார். என் அருமை தமிழர்களே, உங்களை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிடுவோம்னு எனக்கு பயமா இருக்குது. எனக்கு வயது ஆகிக்கொண்டே போகிறது. தமிழன் படிக்க கூடாதுன்னு மனிதர்மத்தில் சொல்லி வச்சா நான் அதெல்லாம் ஒழிச்சு தமிழனை படிக்க வச்சுட்டேன். தமிழன் வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சான், என் தமிழனை உயர்த்தி வேலை வாய்ப்புகளுக்கு போக வச்சுட்டேன். என் தமிழுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடாது என்று சொன்னான். அந்த கிடைக்க வேண்டியதெல்லாம் நான் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் தந்துட்டேன். ஆனா என் தமிழனை இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்கு உள்ள போக கூடாது, போனா சாமி தீட்டாயிடும், மந்திர முகத்துக்கு விரோதமாயிடும் சொல்றானே, சாதியில் சொல்லி அப்படியே பிரித்து வைத்திருக்கானே. எனக்கு இருக்கின்ற வருத்தம் எல்லாம் உங்களை நான் சூத்திரனா விட்டுட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இதுதான் என்று பெரியார் சொன்னார். சூத்திரன்னா என்ன? ஏதாவது பாரத்ல பட்டமா, எம்ஏ படித்த பட்டமா? சூத்திரனா வேசி மகன் அர்த்தம். இன்னைக்கு நம்ம வேசி மகன் தான் மனிதர்கள் சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்ப சூத்திரன் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கேவலமான நிலையில வாழ்கிறோமே. என் அருமை தமிழர்களே, ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போய்விட்டால், தலைவர் பெரியார் சொல்கிறார், ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போய்விட்டால் எந்த பார்ப்பானாவது எதிரே வந்து உங்களை பார்த்து என்னடா சூத்திரனை என்று கேட்டால், வாடா தேவடியால் மகடே என்று கூப்பிடு என்று சொன்ன தலைவன் இந்த மண்ணில் பெரியார் தான். ஏன் என்ன அப்படி கூப்பிடு எந்த பார்ப்பானாவது கேட்டா, இத்தனை ஆண்டு காலமா என்ன அப்படித்தான் கூப்பிட்டேன், ஒரு முறை உன்னை கூப்பிட கூடாதா என்று கூப்பிடு என்று சொன்ன தலைவன் பெரியார் தான். இந்த சாதி இழிவிலே இருந்து நம்மை மீட்டது, நம்மை காத்தது தலைவன் பெரியார் என்ற திராவிட தலைவனா, அல்லது இன்றைக்கு தமிழ் தேசிய பேசிக்கொண்டு அங்கெங்கே கூடிக்கொண்டு அங்கெங்கே திரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களா? யோசித்து பாருங்க. நிலைமை எப்படி தெரியுமா? எந்த சிந்தனை சொல்லுகிறார்கள் தெரியுமா? எல்லா உணர்வையும் நமக்காக போராடி போராடி பெற்றுக் கொடுத்து விட்டார் தலைவர் பெரியார். இன்னைக்கு என்னமோ இவங்க ஏதோ புதிதாக கண்டுபிடித்தது போல, இவங்க தான் எல்லாம் செய்தது போல இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்தா எப்படி தெரியுமா இருக்கு? நகைச்சுவையா ஒரு சிந்தனை சம்பவம் உண்டு. என்ன சம்பவம் தெரியுமா? தமிழ்நாட்டின் முதல் நாவல் பாருங்க, பிரதாப முதலியார் சரித்திரம்னு. இந்த பிரதாப முதலியார் சரித்திரத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும். 2 பேர் பேசிட்டு போது ஒருத்தர் சொன்னானா, நான் போர்ல எதிரியோட வலது காலை வெட்டி எடுத்து வந்துட்டேன் அப்படின்னா, உடனே பக்கத்துல இருந்து கேட்டானா, வெரி குட், ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. எதிரியோட காலையை வெட்டிட்டியா? பரவாயில்லையே. அந்த காலை வெட்டுறதுக்கு போய் நீ தலையை வெட்டிருக்கலாமே அவன் கேட்டானா. அதுக்கு இவன் சொன்னானா, இல்ல இல்ல தலையை வெட்டிருக்கலாம், ஆனா எனக்கு முன்ன எவனை வெட்டிட்டு போயிட்டான். அப்படித்தான் இந்த சாதியம், இந்த இழிவு, இதையெல்லாம் தலையோடு வெட்டிய பெருமை தலைவன் பெரியாரை சாரும். பெரியார் வெட்டிவிட்டு போன அந்த உயிர் இல்லாத பொம்மையை வைத்துக் கொண்டு நாங்கள் தான் தமிழை காப்பாற்றுகிறோம் என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே. இந்த சிந்தனையை மாற்றுவதற்கு என் அருமை தாய் தமிழ் உறவுகளே, நீங்கள் தலைவர் தந்தை பெரியார் என்ற மகத்தான தந்தை பெரியார், தமிழர் தலைவர் வீரமணி, தமிழர் தலைவர் வீரமணி, அஜயர் நாயகர் வீரமணி, அஜயர் படை தளபதி வீரமணி, தமிழர் தலைவர் வீரமணி, தமிழர் தலைவர் வீரமணி, இடஒதுக்கீட்டின் நாயகர் வீரமணி, இடஒதுக்கீட்டின் நாயகர் வீரமணி, இடஒதுக்கீட்டின் நாயகர் வீரமணி, தமிழர் கண்ணெடுத்த கருப்பு வைரம் வீரமணி, கடலூர் கண்ணெடுத்த கருப்பு வைரம் வீரமணி, தங்கத்தால் இணை போட்ட தலைவர் வீரமணி, இடஒதுக்கீட்டின் நாயகர் வீரமணி,
அருமை தமிழ் உறவுகளே, இன்றைக்கும் எதை சொல்லியெல்லாம் சில்வண்டித்தனமாக இந்த நாட்டிலே பல கட்சிகள் பல தலைவர்கள் உருவானாலும் கூட இன்றைக்கும் இந்த தமிழினத்தை மீட்க வரலாற்றுக்குரிய தலைவன் பெரியார். அந்த பெரியார் என்ற மகத்தான தலைவன் இருக்கிறாரே, அந்த தலைவர் கண்ட இயக்கம் தான் இன்றைக்கு சாதி ஒழித்திருக்கிறது, சமூக நீதி இந்த மண்ணிலே மலர் செய்திருக்கிறது. பெரியார் இயக்கத்தை போல வேற எந்த இயக்கமும் பெரியாரின் கொள்கை இல்லாமல் இந்த மண்ணில் எந்த புரட்சியும் செய்ய முடியாது என்பதற்கு தங்கள் உயிரையும் பணயம் வைத்து இன்றைக்கும் கூட எங்கள் இயக்கத்தையோ எங்கள் தலைவரையோ கொச்சைப்படுத்தி பேசுவதன் மூலமாக பெரிய ஆட்கள் ஆக்கிவிடலாம் என்று சில சிறுவண்டி தலைவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டு நாட்டிலே உலா வருகிறார்களே, நாங்கள் உயிரையும் பணயம் வைத்து எங்கள் தலைவர் கேட்டால் உழைப்பை மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்தின் மானத்தை மீட்க தலைவர் பெரியார் கொள்கைக்காக உயிரையும் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய எழுச்சி மிக்க கூட்டம் இந்த மண்ணிலே இருக்கிறது. எனவே இந்த எழுச்சிக்குரிய சிந்தனை பெரியார் பிறந்த நாளிலே பெரியார் என்ற இந்த கருத்தை முன்வைத்து பெரியார் என்ற சிந்தனை தான் தமிழ் மக்களுடைய மான உணவை மீட்டெடுக்கும் அந்த மகத்தான சிந்தனையின் களத்தை நோக்கி முன்வாருங்கள். தத்துவ தலைவர் தந்தை பெரியாரின் வாரிசு தமிழர் தலைவர் அழைக்கின்றார். இன எழுச்சி முரசம் அறைந்து தமிழகத்தின் மானம் மீட்க பெரியார் வழியிலேயே பட்டம் பதவிகளுக்கு ஆசைப்படாமல் எந்த சிந்தனைகளுக்கும் இடம் தராமல் இந்த தமிழ் சமூகத்தை மானத்தோடு வாழ வைப்பதற்காக தன் வாழ்நாள் எல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டு போராடக்கூடிய களமாடக்கூடிய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர்கள் அவர்கள் அழைக்கின்றார். அந்த களம் நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.